பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் பேருதவியால் ஆரம்பிக்கின்றேன். அல்லாவின் நல்லடியார்களே, நம்ம பயான் போடுற சமயத்தில் நம்ம பயான் போடுவோம் அப்படின்னு நம்ம ரெக்கார்டு பண்ணும்போது அல்லாவுடைய படைப்புகள் அத்தனையுமே மரத்துக்கிட்ட இருந்து அவங்கவுங்களுடைய பாஷையில் பதிவிடுறாங்க. பாருங்கள், குயில் வேப்ப மரத்துக்கடியில் உட்காந்து அவங்க கத்துறாங்க. அங்கிட்டு ஒரு பறவைகள், கிளிகள், இப்படி எல்லாமே இயற்கையான இடத்துல அதோடைய பதிவீடுகளை நம்ம ரெக்கார்டில் போடுது. அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எனக்கு அல்லாவுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் அது சவுண்டு கொடுக்குறப்ப அல்ஹம்துலில்லாஹ் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. அது கேட்குறப்பே நம்மளுக்கு மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். அல்லாவின் நல்லடியார்களே, நான் இன்றைக்கி பேச இருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா, பத்திரிக்கையில் ஒரு திருவாசகம், அல்லாவுடைய வாசகத்தை போட்டு நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரையும் போட்டு தான் நம்ம பதிவிடுறோம். அதே போல் விளம்பரத்துக்கும் அல்லது காலண்டர்கள்லையும் குர்ஆன் ஆயத்துகள் பொறிக்கப்பட்டிருக்கும். குர்ஆன் ஆயத்துக்களை எழுதி தான் மேலே மக்கா மதீனாவுடைய ஒரு ஸ்டில்லு போட்டிருப்பாங்க. அது அந்த வருடங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காலண்டரை தூக்கிட்டு போய் நம்ம தீன்தாரிகளே என்ன செய்கிறாங்க, அறியாமையில் அதோடைய ஆயத்துகள், அந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் அதில் இருக்கும். அந்த காலண்டரை மக்கா மதீனா அவங்க வீடு சுத்தம் பண்ணியிருப்பாங்க, அல்லது வீடு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு தருணத்தில் அதை அறியாமையில் வெளியே போட்டுடுறாங்க. அது ரொம்ப தவறு. அந்த தவறை யாரும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்கள். மக்கா மதீனாவுடைய அடையாளங்கிறது சும்மா இல்லை. அது ரோட்டுகள்லையும் தெருக்கள்லையும் அது போடக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அது நீ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டில்லை கூட கிழிச்சிருங்க. கிழித்து அதை வேறு வகையில் உபயோகப்படுத்திக்கோங்க. ஆனால் அதை என்ன செய்யணுமோ செஞ்சுக்குங்க. குப்பையில் மாத்திரம் தூக்கி எறியாதீங்க. அந்த பாவத்துக்கு ஆளாயிராதீங்க. பத்திரிக்கையில் அடிக்கையிலையும் அதுக்கு தான் நபிநாயகத்துடைய பேரை போட்டிங்கன்னா, முகமது நபியை பேரை போட்டு அல்லாவுடைய திருநாமத்தை போட்டிங்கன்னா ஆயத்தோ குர்ஆனாவோ போடாதீங்க, வசனங்களை போடாதீங்க. ஏன்னு சொன்னால் தமிழில் போடுங்க. துடக்கம் செய்யுங்க. எப்படி நம்ம துவங்கணுமோ அப்படி தொடங்கிக்கங்க. பத்திரிக்கை எந்த மாதிரி அடிக்கணுமோ அடிங்க. ஆனால் அரபுடைய வாசகத்தையோ அல்லது அல்லாவுடைய திருநாமத்தையோ அளவுக்கு அதிகமாக நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த பத்திரிக்கைகள் அங்கங்கே மிதிப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் அது ரொம்ப வேதனையான விஷயங்கள். அதனால் அதையும் நீங்கள் பார்த்து ரொம்ப சூறா வசனங்களை தவிர்த்துக்கங்க. நம்ம என்ன நார்மலாக போடணுமோ அதை மாத்திரம் போட்டு பத்திரிக்கை அடிங்க. அதே போல் காலண்டர்களில் மக்கா மதீனா ஸ்டில்லு போட்டு வாங்கினீங்கன்னா அதை குப்பையில் தூக்கி எறிஞ்சிடாதீங்க. அது எப்படி கண்ணியப்படுத்தணுமோ அப்படி கண்ணியப்படுத்துங்க. நம்ம தாய் தந்தையரை நம்ம குப்பையில் தூக்கி எறிஞ்சிருவோமா? குப்பையில் தேவைப்படாது, பழசாயிட்டாங்கன்னு தூக்கி போட்டுருவோமா? அது மாதிரி தான் நம்மளுடைய இறைவனுடைய வசனங்களையும் ரப்புகளுடைய அடையாளங்களையும் குப்பையில் எறியாதீங்க. அது எவ்வளோ பெரிய வேதனையான விஷயங்கள். நான் ரோட்டில் போயிட்டே இருக்கிறப்ப நிறையா என் கண்ணில் பார்த்து வேதனைப்பட்ட விஷயம். வீடு வாசல் சுத்தம் பண்ணுறப்ப ஆயத்துகள் இந்த குழு அல்லாஹு அஹது, குல்லாவது ரபில் ஃபலக், குல்லாவது ரபின்னா 4 சூறாக்கள் போட்டு பொறிக்கப்பட்டிருக்கும். சில இப்போ இதில் வாங்குவாங்க, துணியில் பிளாக்கில் ஆயத்துகள் எழுதுகிற இடத்துல, போய் தர்காவுக்கு போன இடத்துல, பள்ளிவாசலுக்கு போகிற இடத்துல, அல்லது ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்குற இடத்துல ஏதாச்சும் ஒன்று வாங்குறாங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களுக்கு அந்த கொஞ்சம் ஸ்டில்லு மறைஞ்சிட்டாலோ லேசாக அது அழியப்பட்டுட்டாலோ அந்த ஆயத்துகள் 1 2 வாசகங்கள் அது உதிர்ந்து கொட்டியிருந்தாலும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அதை அப்படியே தூக்கி அங்கிட்டு இங்கிட்டு போட்டுருவாங்க. அதோடைய மகத்துவம் அவங்களுக்கு தெரியறதில்ல. அந்த வாசகம், அல்லாவுடைய வாசகம் எப்படியாப்பட்ட ஒரு எழுத்து. ஒவ்வொரு அலீஃப் லாம் மீமுக்குமே அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது. அல்லாஹ் அதை உருவாக்கி நபிகள் நாயகத்திட்ட ஒப்படைக்கிறப்ப, துனியாவோட மக்களுக்கு இறுதி நபி அவங்ககிட்ட ஒப்படைக்கிறப்ப, இது உலகம் அழிகிறதுக்கு வரையும் அந்த குர்ஆனுடைய எழுத்துக்கள், ஆயத்துக்கள் எப்படியாப்பட்ட மகத்துவத்தை அடைஞ்சதுன்னு யாருக்குமே தெரியறதில்ல. அப்படியாப்பட்ட ஒரு வசனத்தை அது குல்ஹுவல்லாஹு அஹது, குல்லாவது ரபில் ஃபலக், ஆயத்துல் குர்சி, அஹதுநாமா, இன்னும் நிறையா வசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிற சூறாக்களையும் ஆயத்துக்களையும் அவங்களுக்கு அதை பற்றிய அருமை பெருமை தெரியாதவங்க என்ன செஞ்சிடறாங்க, அதை அப்படியே கொஞ்சம் பழசாயிட்டாலோ அல்லது உதிர்ந்து கொட்டிட்டாலோ தூக்கி போட்டுருவாங்க. அதை நீங்களே என்ன செய்யலாம், அது ஜிஹ்னாவுடைய அந்த கம்மு இருக்கும், அதை வாங்கி நீங்களே அதுக்கு மேலேயே அந்த ஆயத்துக்களை எழுதிக்கலாம்.
ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா நல்ல தண்ணியில் அலசிட்டு அலசின தண்ணியை கூட கீழே மிதிப்படுற இடத்துல ஊற்றாமல் சேறு அந்த இது இருக்குல்ல, மரத்துடைய வேர்கள் செடிகள் அதுக்கு நடுவில் போய் அந்த ஆயத்தை வந்து இங்கே ஊற்றணும். கீழே மிதிப்படுற இடத்துல கூட ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த ஒரு குரானுடைய எழுத்து ஒரு ஒரு பகுதி அலிஃப்லாம் இதில் ஓதுறாங்கல்ல எஸ்என்எல் குரான், அதோடைய ஒரு பகுதி கீழே கிடந்தாலும் அதையும் நீங்கள் வந்து எடுத்து தண்ணியில் அலசி அந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு நடுவில் மரத்துக்கு நடுவில் தான் தண்ணியை ஊற்றணும். ஊற்றிட்டு அந்த தாளுகளை கூட கீழே மிதிப்படுற இடத்துல வைக்கக்கூடாது. அதை ஒரு கவர்களில் போட்டு கட்டி எங்கே பத்திரப்படுத்தணுமோ பத்திரப்படுத்தணும். அது வந்து குரானுடைய எழுத்துக்கள் துணுக்குகள் உதிர்ந்து கொட்டினாலும் அதையும் நம்ம மிதிப்படுற இடத்துல போடக்கூடாது. அதே சமயத்தில் அந்த மாதிரி ஆயத்துகள் நீங்கள் விளம்பரத்துக்காக அழகு படத்துக்காக வாங்குறீங்க, வீட்டில் மாட்டுறதுக்காக வைக்கிறீங்கன்னா, அது பழசுப்பட்டுருச்சுன்னா அதை ஒரு நல்ல தண்ணியில் அலசிட்டு மறுபடியும் அதுக்கு மேலேயே அந்த ஆயத்தை நீங்களே எழுதலாம். ஏன்னா அதில் உள்ள அச்சு இருக்கும், அது மேலேயே எழுதி அதை இன்னும் டிசைன் பண்ணி நீங்கள் மறுபடியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அது உங்களுக்கு தேவைப்படாதுனாலும் எடுத்து சுருட்டி உங்களுடைய கபோர்டுகளில் ஒரு இடத்துல ஓரமாக வைங்க. தூக்கி உதாசீனம் பண்ணி போடாதீங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தை நான் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இடத்துல என் கண்ணில் பார்க்குறப்பெல்லாம் மக்கா மதீனாவுடைய ஸ்டில்லு வந்து எல்லா மற்றவங்களும் போடுற ஒரு குப்பையாக போடுறதுக்கு அதை நம்ம வந்து அல்லாஹ் நம்மளுக்கு அடையாளத்தை காட்டியிருக்கான். எவ்வளோ ஒரு வேதனையான விஷயங்கள். அதை நான் பார்க்குறப்பெல்லாம் அதை எடுத்து அதை கழுவி சுத்தப்படுத்தி அதை நான் எவ்வளவு இதை நான் வைக்க முடியுமோ ஒரு இடங்கள்லையும் நான் பாதுகாத்து ஒரு இடமா வச்சேன். இந்த மாதிரி நம்ம கண்ணில் பார்க்குறோம், நம்ம எடுத்துடுறோம். கண்ணில் பார்க்காத எத்தனையோ இடங்களில் குரானுடைய ஆயத்துகள் சூறா குலுவல்லா சூறா ரொம்ப வேதனையான விஷயங்கள் எனக்கு கண்ணில் பட்டதுனால ரொம்ப நாள் பயானில் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்கள். இந்த தவறு செஞ்சிடாதீங்க. அப்படியே பத்திரிக்கை அடித்தாலும் ஆயத்துக்களை நிறையா வச்சு அடிச்சிடாதீங்க. சூறாக்கள் இது இல்லாமல் என்ன நார்மலாக போடணுமோ அதை போட்டு அடிங்க. அதே சமயத்தில் காலண்டர்கள் வாங்கினாலும் வாங்குகிற காலண்டர்கள் அல்லாஹ்வுடைய திருநாமம் போட்டு குரான் எழுத்து வந்திருக்கு, மக்கா மதீனா ஸ்டில்லு வந்திருக்குன்னா அதையும் நீங்கள் பேணி பாதுகாக்கணும். அந்த ஸ்டில்லை மாத்திரம் தாளை எடுத்துருங்க. தாளை எடுத்துகிட்டு அட்டை வேணாலும் அட்டையை தூக்கி போட்டுக்கோங்க. அட்டையை கூட இப்போ நிறையா அழகழகாக டிசைனாக என்னென்னமோ செய்கிறாங்க யூடியூப்லாம். அப்படி அந்த அட்டை தேவைப்படட்டுனா கூட வேறு ஏதாச்சும் தூக்கி போடணும்னா அட்டையை தூக்கி போட்டுருங்க. தாளில் செய்கிறது தான், அதை நீங்கள் வந்து தூக்கி போட்டுடலாம். ஆனால் நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய வாசகத்தையோ அல்லது வந்து மக்கா மதீனா ஸ்டில்லையோ குப்பையில் போடாதீங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்கள் தவறு செஞ்சிடாதீங்க. எத்தனை பேர் இது கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. நிறையா பேர் கேட்டால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து உலகத்தில் வந்து போடக்கூடிய ஒவ்வொரு பயானுமே விளம்பரத்துக்காக கிடையாது, ஏதாவது வருமானம் வரும் அப்படிங்கிறதுக்காகவும் கிடையாது. ஏன்னா வருமானம் வரும், யார் மூலியமாவது உதவி வரும்னு சொன்னால் அது அல்லாஹ் நாடிட்டானா யாருனாலையும் தடுக்க முடியாது. அந்த உதவி வந்தே சேரும். ஆனால் அல்லாஹ் நாடலை, இந்த உதவி வராதுன்னு அல்லாஹ் தடுத்து வச்சுருந்தானா அதை யாராலையும் தடுக்க முடியாது. உதவி வர்றதையும் உதவி வேணாங்கிறதையும் இறைவன் தான் நாடணும். ஆனால் நம்ம விளம்பரத்துக்காகவோ எந்த வருமானத்துக்காகவோ யாரும் பயான் போடுறது, உலக மக்கள் போடுறது கிடையாது. அதில் மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நல்ல அடியார்களும் பயான்கள் வந்து நல்ல விஷயங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எல்லா பயானுமே உலகம் எங்கும் ரீச் ஆகணும். நல்ல உள்ளங்கள் வந்து அதை அளவுக்கு அதிகமாக மக்கள்கிட்ட போய் சேர்ப்பாங்க. நல்ல அன்புள்ளம் கொண்டவர்கள் என்ன செய்வாங்க, நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட போய் அளவுக்கு அதிகமாகவே சேர்ப்பாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கும் பங்கு இருக்குங்கிறத அவங்க மறக்க மாட்டாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் வந்து நல்ல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நிறையா நீங்கள் தெரியப்படுத்துங்க. இதில் என்னுடைய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, மனசை உடைஞ்ச விஷயம், இந்த மக்கா மதீனா ஸ்டில்லு எங்கேயும் வந்து கீழே தூக்கி போட்டுறாதீங்க, தவறு செஞ்சிடாதீங்க. நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணாலும் வீட்டிலேருந்து எதையும் பொருள்களை மாற்றணும் எடுக்கணுன்றாலும் பழசானாலும் அதுக்குண்டான கண்ணியத்தை நீங்கள் கண்ணியப்படுத்தணும். தாய் தந்தையர் வந்து வயசாயிட்டாங்கன்னா நமக்கு தேவைப்படாத நம்ம குப்பையில் போட மாட்டோம்ல. அதே போல் தான் ரப்புடைய வசனங்களையும் அந்த அடையாளங்களையும் நம்ம வந்து அப்புறப்படுத்தக்கூடாது. அதை நம்ம என்ன செய்யணுமோ அந்த வகையில் தான் அதை கண்ணியப்படுத்தணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த ஸ்டில்லு ஆயத்துகள் முக்கியமானதுங்க, அது எல்லாமே நம்ம கையில் அப்படியே வந்து சேகரித்து இருக்குது. அதை ஒன்றும் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சா கூட நம்ம வீட்டுக்கு மரத்துக்கு அடியிலே சின்னதாக வந்து ஒரு மண் தோண்டி கால் மிதிப்படாத இடத்துல அதை வச்சு மூடிடணும். அந்த வகையில் தான் செய்யணும். மற்றபடி அதை வந்து அது கரையான் என்ன செஞ்சிடும், அதை அதுக்குள்ளே உள்வாங்கிக்கிறோம், அந்த தாளுகளை உள்வாங்கிக்கிறோம். அப்போ ஆயத்துகள் அதோடைய நன்மைகள் இறைவன்கிட்ட போயிடும், தாள் தரையில் மக்கி போயிடும். மனிதருடைய உடம்பு மாதிரி தான். அதே போல் மறுமை நாளுடைய அடையாளம் வரும்போது
உலகம் அழியிற தருணத்திலே பள்ளிவாசல் எல்லாமே வந்து முக்கியமான நல்ல ஸ்தலங்கள்லாம் உயர்த்தப்பட்டுரும். குர்ஆன் ஷரீஃப் உள்ள எழுத்துக்கள்லாம் அழியப்பட்டுரும். அதே போல தான் அல்லாஹ்வுடைய வசனங்கள் உலகம் அழியும் போது அதில் உள்ள குர்ஆன் வசனங்கள் எல்லாமே அல்லாஹ் வந்து அதை மறைச்சிருவான், எடுத்துருவான். வெறும் தாள் தான் துனியாவில் இருக்கும். அதே போல தான் உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய வசனங்களும் அமானிதங்களும் குர்ஆன் ஆயத்துகளும் காலண்டர்களும் எல்லாமே உங்களுடைய பிள்ளைகள் மாதிரி உங்கள் தாய் தந்தை மாதிரி நினச்சிக்கோங்க. குப்பையில் தூக்கி எறியாதீங்க. இன்னொரு தடவை அந்த தவறை செய்யாதீங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதனால் எல்லா நன்மைகளையும் எல்லா மக்களும் அடையணும். எல்லாமே வந்து நம்ம ரோட்டில் கிடக்கிற கல்லையும் முள்ளையும் அகற்றுறதுலையும் எவ்வளோ தர்மம் இருக்குது. ஒரு பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு உதவுறதுல எவ்வளோ தர்மங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இஸ்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் ரோட்டில் ஏதாச்சும் ஒரு காலண்டர் பார்த்தீங்கன்னா, ஆயத்துக்களை பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து என்ன மாதிரி நீங்களும் இன்ஷா அல்லாஹ் கடைப்பிடிப்பீங்க. அதை எடுத்து நல்ல இடத்துல அதை ஒப்படைச்சிருங்க. அதை லேசாக அலசிட்டு அதை ஒரு தூய்மையான இடத்துல போய் அதை நீங்கள் அந்த வாசகத்தை மேலே உள்ள வாசகத்தை கிழித்து மண்ணை தோண்டி விட உள்ளே வச்சு மண் மூடிடுங்க. அந்த அட்டைகள் தூக்கி போட்டுருங்க. ஆனால் நன்மையை நீங்கள் எத்தனை பேர் அடையிறீங்கன்னு தெரியலை. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மறுபடியும் அந்த தவறுகள் செய்யாமல் பார்த்துக்கங்க. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல செய்தியை நான் ஒப்படைச்சிட்டேன். மனசு எனக்கு இப்போ நிறைவாக இருக்குது. அல்லாஹ் இதை வந்து உலகம் எங்கும் இந்த விஷயங்கள் ரீச் ஆகிறதுக்கு அல்லாஹ் தான் கிருபை செய்யணும். எந்த உதவி நம்மளுக்கு வேணானாலும் அல்லாஹ்ட்ட தான் நம்ம ஒப்படைப்போம். இறைவனுக்கு தெரியும் எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அப்படி சேர்த்துருவான். அல்ஹம்துலில்லாஹ். ஃபி அம்மானில்லாஹி தவக்கல்து. எல்லா புகழனைத்தும் என்னுடைய ரப்புக்கே உரித்தாக. நூருல் இஸ்லாம் சேனலில் இன்றைக்கி நம்ம இதை மாத்திரம்தான் பேசியிருக்கோம். இது எல்லாமே முக்கியமான விஷயந்தான். பத்திரிக்கை அடித்தாலும் சரி, அதே போல் வீட்டுகளில் பொருள்கள் வாங்கி அலங்காரத்துக்கு வச்சாலும் சரி, வேணும்னாலும் வேணானாலும் அதை எப்படி கண்ணியப்படுத்தணுமோ படுத்துங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை துஷ்டோபயோகப்படுத்தக்கூடாது. நன்மையின் பக்கம்தான் அந்த பொருள்களையும் உபயோகப்படுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு அல்லாஹ் எல்லா நன்மையும் தரணும். இன்ஷா அல்லாஹ். அறியாமல் சிறு சிறு தவறுகள் செஞ்சுருந்தாலும் அதுக்காக நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் கேட்டு அல்லாஹ்ட்ட அல்லாஹ் அந்த மாதிரி செஞ்சுட்டேன், அது எங்கே போச்சு, தூக்கி எறிஞ்சிட்டேன், அது எங்கன கிடக்குன்னு தெரில அப்படின்னு நீங்கள் மனசால் நினச்சாலும் அதுக்கு அல்லாஹ்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கோங்க. மறுபடியும் தவறுகள் செய்யக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். பார்க்கக்கூடியவங்களும் ஆயத்துகள் குர்ஆன்கள் ஏதாவது பள்ளியில் ஓதக்கூடிய மாணவர்களுடைய குர்ஆனில் உள்ள அந்த எஸ்என்எல்லில் உள்ள பாகங்கள் கீழே விழுந்தாலும் அதை நீங்கள் சேகரித்து நான் சொன்ன மாதிரி உங்கள் கையில் என்ன கிடச்சாலும் சரி அதை எடுத்து மரத்துக்கு அடியில் அந்த செடிகளுக்கு பக்கத்துலேயே மண் தோண்டி அதில் வந்து அதை வந்து மூடி கிளியர் பண்ணிடுங்க. அப்போது வந்து அது நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகும். கீழே மிதிப்படக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழனைத்தும் என்னுடைய இறைவனுக்கே உரித்தாகுக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ். அடுத்து நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக. அல்ஹம்துலில்லாஹ்.